Hello students, I am Goday. Welcome to my session. இன்னைக்கு லைஃப் மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸைஸ் 4.5 பார்க்கலாம். தேர்ட் சம். Sultana bought the following things from a general store. Calculate the total bill amount paid by her. சில திங்ஸ் வந்து வாங்குறா ஜென்ரல் ஸ்டோரில். அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அது கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வாங்குறான்னா மெடிசின்ஸ் காஸ்டிங் ₹800 வித் ஜிஎஸ்டி அட் 5% கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபார்முலா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் ஈக்குவல் டு இப்போ காஸ்ட் இன்ட்டு 1 + ஜிஎஸ்டி டிவைட் பை 100 வரும். ஜிஎஸ்டி வந்து அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு அந்த ஃபார்முலா தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க R/100. ஸோ இங்கே வந்து நம்ம பிரின்சிபலும் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் என் வராது, இல்லை என் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு பதிலாக ஆருக்கு பதிலாக ஜிஎஸ்டி யூஸ் பண்ணிங்க. பிரின்சிபலில் நம்ம காஸ்ட்டு என்ன திங்ஸ் வாங்குறோமோ அதோட காஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிங்க. இப்போ வந்து மெடிசனோட வேல்யூ பார்க்கலாம். மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க 800 காஸ்ட் இல்லையா 800. ஸோ 1 + ஜிஎஸ்டி வந்து 5% கொடுத்துருக்காங்க பை 100. ஸோ மெடிசன் பில் வந்து $800. இது நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 100 105 வரும். 105 பை 100 வரும். ஓகே, ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 5 40 840. ஸோ 840. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து காஸ்மெட்டிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $650 கொடுத்துருக்காங்க. ஸோ 650 சேம் ஃபார்முலா தான். இதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12% கொடுத்துருக்காங்க பை 100. ஸோ இதுவும் கால்குலேட் பண்ணிக்கலாம். 650 இது வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 100 + 12 112 வரும். 112 பை 100. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 0 கேன்சல் ஆகிடுது. இது பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் இது 2 டைம்ஸ் வரும். இது வந்து 13 வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் உங்களுக்கு வந்து 5 and 6 வரும். ஓகே, ஸோ 13 × 56 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 728. ஸோ ₹728. ஓகே, ஸோ தேர்ட் வந்து என்ன திங்ஸ் வாங்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரல்ஸ் வாங்குறா. ஸோ இதோட பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 900. இதில் வந்து ஜிஎஸ்டி வந்து 0% கொடுத்துருக்காங்க. 1 + 0/100. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் வராது. 0/100 1 தான் வரும். இது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால 900 × 1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 900 தான் வரும். ஸோ இந்த டேர்ம் வராது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ 900 × 1 பண்ணிங்கன்னா 900 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து வந்து சன்கிளாஸ். ஸோ இதோட பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1750. காஸ்ட் வந்து 1750. ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 18% போட்டிருக்காங்க. ஸோ 18/100. ஸோ இதுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். 1750 இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 100 + 18 118 பை 100. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம். இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 5 டேபிள் இது 2 டைம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 335 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இது திருப்பி கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் 1 இது வந்து 559. ஸோ மொத்தமாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2065. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஏர் கண்டிஷனர். ஸோ இதோட பில் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் வந்து 28,500 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 28% கொடுத்துருக்காங்க. ஸோ 28/100. ஓகே, ஸோ இது நம்ம சால்வ் பண்ணுவோம். இன்ட்டு இதை ஆட் பண்ணிங்கன்னா 100 + 28 128/100.
ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 36,480 வரும். ஸோ இப்போ டோட்டல் பில் அமௌண்ட் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க. என்னென்ன கண்டுபிடிச்சோமோ ஃபஸ்ட்டு 840, நெக்ஸ்ட்டு வந்து 728, அடுத்தது வந்து 900, அடுத்தது 2065, நெக்ஸ்ட் ஏர் கண்டிஷனோடது 36,480. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ருபீஸ் 41,013 வரும். ஓகே, ஸோ இதுதான் அவன் வந்து பே பண்ணுறான். The fourth sum, P's income is 25% more than that of a Q. By what percentage is Q's income less than P's? அதாவது Pயோட இன்கம் பார்த்தீங்கன்னா Qவை விட 25% அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போது Qயோட இன்கம் வந்து Pயை விட எவ்வளோ பர்சன்டேஜில் கம்மியாக இருக்குன்றாங்க. ஓகே, ஸோ இதனால் Qயோட இன்கம்மை வந்து நம்ம சும்மா 100ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து Pயோட இன்கம் வந்து 25% மோர் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ P's இன்கம் பார்த்தீங்கன்னா 100 ப்ளஸ், ஏன்னா இவங்களை விட இவர் வந்து 25% அதிகம்னும் போது இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 25/100 இன்ட்டு 100. ஓகே, ஸோ இந்த 100 இங்கே ரீப்ளேஸும் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125 வரும். அப்போது இவரை விட 25%, அதாவது 100 ருபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இவர் வந்து 125 இவரோட இன்கமாக இருக்கும். ஓகே, ஸோ Qக்கும் Pக்கும் வந்து 125, அதாவது 100ஆக இருந்தால் இது வந்து 125 பர்சன்டேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணி மாற்றிருக்கிறோம். இது வந்து இவரோட இந்த இன்கம்மை வச்சு இப்போ நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ Qயோட இன்கம் வந்து is 25 less than that of P. இப்போ in terms of இப்போ ஏன்னா Qயோட இதை வந்து கேட்குறாங்க இல்லையா, அவங்க வந்து இன்கம் வந்து Pயை விட எவ்வளோ பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் எழுதும்போது ஸோ Q's income with respect to P. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து P minus Q divided by P into 100. ஓகே, ஸோ P நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இன்கம் வந்து நம்ம 125 இப்போ எடுத்துருக்கோம், Q வந்து 100ன்னு எடுத்துருக்கோம். இப்போ வந்து 125 P திருப்பி 100 போடுங்க. ஸோ அப்படியே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சதை. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 125 minus 100 25 வரும். 25/125 into 100. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். ஃப்ரம் 25 டேபிளில் 1 டைம், இது வந்து 5 டைம்ஸ். திருப்பி இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 5 டேபிளில் இது வந்து 20 டைம்ஸ். ஸோ 20%. ஸோ பர்சன்டேஜுக்காக தான் இங்கே 100 போடுறோம். ஓகே, ஸோ 20% வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.